வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி பீஃப் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ரம்ப இலை ஆட் பண்ணுறேன். இது கிடைக்கலான்ட்டினா இது ஸ்கிப் பண்ணிடுங்க. இது இங்கிலீஷில் பேந்தன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சுன்னா இது நல்ல இதோட அரோமா சூப்பராக இருக்கும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பிரிஞ்சி எது செஞ்சாலும் இந்த இலை நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம நார்மலாக பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஒரு பே லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடணும். இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடணும். இப்போ இது கூடவே இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது 3 சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இஞ்சி வெள்ளைப்பூடு தனியாகவும், வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் மிக்சியில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி தனியாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த வெங்காயம் 3மே சேர்த்து கூட அரைச்சி நீங்கள் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதையும் இதோட ஒரு ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நான் வெட்டி வச்சுக்கிட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையும் அது கூட கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 500 கிராம் அளவுக்கு பீஃப் நான் கழுவி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அதில் இருக்க வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் பிரியாணி மசாலா இது வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் வந்து அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா இது வந்து வேகிற அளவுக்கு, அதாவது இந்த பீஃப் வந்து நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கறி வெந்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு 80% அளவுக்கு கறி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து பீஃப் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அது முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல தான். இல்லாட்டினா இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். கறி வந்து நல்லா ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அரிசியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 750 கிராம்ஸ், அது 3/4 கிலோ இருக்கும். அரை கிலோ பீஃப்க்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுட்டு வெந்நீர் தண்ணி, அதாவது நல்லா கொதிக்க வச்சு ஹாட் வாட்டரே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறோன்னா 1க்கு 2 பங்கு தண்ணின்னு வைப்போம். பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1 பங்குக்கு 1 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அதாவது 1:1 ரேஷியோவில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இன்றைக்கி வந்து 5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதே 5 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி கொஞ்சம் நேரம் இது வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எப்போவுமே பாஸ்மதி அரிசி போட்டுட்டு ரொம்ப நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 வாட்டி நம்ம இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நான் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போவும் தம்முக்கு போட்டுற மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பில் அதுக்கு மேலே இந்த குக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே தம்மில். இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.